வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு பிரியாணி செய்யலாம் வாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. அதாவது சோயா பிடிக்காதவங்கன்னு யாருமே கிடையாதுங்க. கண்டிப்பாக அந்த சோயா வந்து சிக்கன் மாதிரியே இருக்கும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். இதை நம்ம 65 கூட போட்டிருக்கோம் ஆல்ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு. இதை வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு அதாவது தக்காளி சாதனம் சொல்லலாம், இல்லை பிரியாணின்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. நான் நார்மலாக ஒரு தொக்கு வைக்கிறனா கூட ஒரு சப்பாத்தி செஞ்சுட்டு இந்த மீன் மேக்கர் சோயாவை போட்டுட்டு ஒரு அப்படி கிரேவி மாதிரி வச்சேன்னா இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே எடுத்துப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். சிம்பிள் ரெசிபி தான், கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். சமைக்க தெரியாதவங்க கூட கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அகலமான பாத்திரம் வந்து கேஸில் வச்சுக்கோங்க. நான் வந்து தம் போட்டு தாங்க செய்வேன். பிரியாணி, பிரிஞ்சி எதுவாக இருந்தாலும் தம் போட்டு செய்வேன். அந்த அகலமான பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து டபரா தான் நான் வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 குழிக்கரண்டிக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதாவது 75 கிராம் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே போட்டாச்சு. எல்லா ஸ்பைசஸும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 7-8 பச்சை மிளகாய் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். வெங்காயமும் நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். அதை போட்டுட்டு கூடவே கல் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இப்போ நான் வந்து 1 கிலோ அளவுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து மதியத்துக்கும் நைட்டுக்கும் சேர்த்தே செஞ்சுட்டேன். ஒரே வேலையாக முடிஞ்சிடும். கொஞ்சம் உடம்பு முடியலைன்றதுனால ஒரே வேலையாக முடிஞ்சிடுறதுக்காக 1 கிலோ அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். 2 வேலைக்கு தாராளமாக போதும். சூப்பராக இருக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு அடி பிடிக்கும். அந்த மாதிரி அடி பிடிக்க சொல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு வதங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய தக்காளியாக நல்லா பெரிய பெரிய பழமான தக்காளியாக 3 தக்காளி எடுத்து அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவே புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு குழிக்கண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டுடுங்க. தக்காளி வதங்கிறதுக்கு நீங்கள் மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு வதங்கி வந்துடும். உங்களுக்கு புளிப்பு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னாக்கா ஒரு பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இங்கே நான் பாருங்கள் மூடி போட்டு தான் வதக்கினேன். மூடி போட்டு வதக்கினாலே நம்மளுக்கு சூப்பராக வதங்கி வந்துடும். நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் தூள் தான் போட போகிறோம். நான் ஆல்ரெடி பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தேவையில்ல. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. தாராளமாக 1 கிலோ ரைஸுக்கு நம்மளுக்கு போதும். இப்போ நம்மளுக்கு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு பிழிஞ்சு தான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த மீல் மேக்கர் சோயாவையும் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணி தான். நான் பிரியாணி ரைஸ் தான் போடுறேன், அதாவது பாஸ்மதி ரைஸ் தான் போடுறேன். 1 கப்புக்கு 2 கப் அளவு தண்ணின்னு சொல்லி 4 கப்புக்கு 4 கப்பு டபுள் பண்ணிக்கோங்க. 8 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சு வர சொல்ல நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து நான் 1/2 hour முன்னாடியே ஊற வச்சு தண்ணிலாம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. இப்போ நம்மளுக்கு அந்த ரைஸ் அப்படியே தண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈவனாக கொதிச்சு வெந்து வரும். அந்த மாதிரி வர சொல்ல நம்ம தம் போட்டாக்கா சாப்பாடு நம்மளுக்கு உதிரியாக பலன்னு ரொம்ப டேஸ்ட்டாக பிரியாணி மாதிரியே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் 2-3 வாட்டி தான் கலந்து விட்டேன். ரொம்ப கலந்து விடலை. ஒரு 2 டைம்ஸ் கலந்து விட்டுட்டு அதாவது நல்லா தண்ணியும் அரிசியும் ஈவனான பிறகு தட்டு போட்டு மூடிட்டு நல்லா வெயிட்டாக மேலே ஏதாச்சும் எடுத்து வச்சுருங்க. ஒரு தண்ணி பாத்திரமோ இல்லைனா பூண்டு இடிக்கிற கல்லோ ஏதாச்சும் ஒன்று வெயிட்டாக மூடி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இறக்குனீங்கன்னா சுட சுட சூப்பரான சோயா பிரியாணி தயாராகிடும். இது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த புரட்டாசிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேணான்றவங்க கூட கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ யாருக்கெல்லாம் சிக்கன் பிடிக்கும், மட்டன் பிடிக்கும்ன்றவங்களாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன், மட்டன் இல்லைலாம் ஃபீல் பண்ணவே தேவையில்ல. அவ்வளோ டேஸ்ட்டு பார்க்க சொல்லி உங்களுக்கு தெரியுது பாருங்கள். ரைஸ் நல்லா உதிரியாகவும் பலன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு ரைஸ் கூட உடையவே இல்லை. நீங்கள் வச்சு சாப்பிட சொல்லி இதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமலே பார்த்துடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துடுறீங்க. கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். நிறைய ரெசிபிஸ் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு ரெசிபிஸ் வேணுனாலும் எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.